அதாவது இப்படி ஒரு டயலாக் உண்டு. நாட்டுக்கு வெளியில இருக்க எதிரிய கூட சரி மன்னிச்சிடலாம்னு விட்டுறலாம். ஆனா நாட்டுக்கு உள்ளே இருக்க துரோகிய விடவே கூடாது. ஏன் தெரியுமா? இந்த விஷயத்த நான் சொல்லியேன். இந்த நீட் பிரச்சனை நடந்துல்ல, இதுக்கு பார்லிமெண்ட்ல ஒரு இது கொண்டு வந்துரும். என்னன்னா, இந்த நீட் கொஸ்டின் பேப்பர் இனி யாரால லீக் ஆகுதோ, அவங்களுக்கு தண்டனை குடிக்க மாரி 10 வருஷம் ஜெயிலு, 10 கோடி ரூவா அபராதம். அதுக்கு பிஜேபில உள்ளவைய கூட ஆதரவு தெரிவிச்சுன்னு, ஆனா காங்கிரஸ்ல உள்ளவையா, நோ. जो सदस्य इसके पर नहा गए, जो सदस्य विरोध में ना गए, मेरे विचार में निर्णय हवालों के पटवा ஏண்டா நீங்க தானடா நீட்டுக்கு போய் குத்த வச்சவையில கூட இருந்து போராட்டம் பண்ணது. கொண்டு வந்ததும் இவனோ தான். குத்த வச்சிருந்து போராட்டம் பண்ணியதும் இவனோ தான். இப்போ அதுக்கு ஒரு தண்டனை குடுத்தா, அத வேண்டான்னு சொல்லியதும் இவனோ தான். அடுத்து இன்னொரு காமெடி என்ன தெரியுமா? இந்த சிஜேபி உள்ளவைய போராட்டம் பண்ணி இந்த எஜுகேஷன் மினிஸ்டரை மாத்திச்சிடும். சரி மாத்தினா சந்தோஷப்பட்டாரு. அதுக்குள்ளாடி தலைவர் மோடிஜி என்ன பண்ணிட்டாரு? என்ன அப்படி கடங்கஞ்சு 2 அடுத்ததை தூக்கி போட்டாரு ஆர்எஸ்எஸ்ல உள்ள ஒருத்தர். இது உங்களுக்கு தேவையா? சும்மா இருந்தானே கிண்டி விட்டியா பாத்தியாளா? அடுத்து இன்னொன்னு சொல்லணும். இந்த சிஜேபியில் உள்ள நானும் சிஜேபி சப்போர்ட்டாக தான் இருந்தேன் ஃபர்ஸ்ட். அவனோட போராட்டம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் மாதிரி வரைக்கும் ஓகே. அது எப்போ வந்து மாணவர்கள் போராட்டத்திலேருந்து அரசியல் போராட்டமாக மாறிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அது இந்த இதுக்கு மேலே சப்போர்ட் பண்ணி வேஸ்ட்டு. அடுத்து இன்னொன்று, இந்த அந்த போராட்டத்தில் ஜெயிச்சவன எல்லாம் நல்லா சந்தோஷப்பட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் அவங்களுக்கு புரியவே இல்லை. என்னன்னா அவங்களுக்கு இனி ஒரு வேலை எல்லாம் போகும்போது தான் தெரியும். எஃப்ஐஆர் யாருக்கு மேலே எல்லாம் விழுந்திருக்கு. அப்போ தெரியும் மோடிஜி அமைதியாக இருந்துன்னு எல்லாம் நான் குத்திருக்காருன்னு.